ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நாம் பேசு பொருளாக எடுத்துக்கிறது புதிய தலைமுறை டிவி ஆங்கர் விஜயன் அவர்களை எம்எல்ஏ பிரைபரி வழக்கு, அதாவது பணம் கொடுத்து விலை வாங்க முயற்சி பண்ணுற அந்த வழக்கில் கூப்பிட்டு போலீஸ் விசாரிச்சிருக்கிறாங்க. இது மேற்பார்வையாக பார்க்கும்போது ஒரு சாதாரண விஷயமாக தெரிஞ்சாலும் ஆனால் அதுக்கு பின்னால பல விஷயங்கள் இருக்கு. ஏன் இது இந்த காலகட்டத்தில் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. சரி, முதல்ல அந்த வழக்கு என்னன்னு நம்ம பார்ப்போம். ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜா அவர்கள் இதுக்கு முன்னால் அதிமுகவில் இருந்தவர். அபிஷியலாக கூட அவர் கேண்டிடேட் லிஸ்ட்ல முதல்ல அவர் இல்லை. இப்போ அவர் எப்படி வந்தாருங்கிற உள்ள வந்து எம்எல்ஏவும் தாவேகா ஆயிட்டார். அவர் என்ன சொல்றாரு, செந்தில் பாலாஜி அவர்கள் தம்பி அவர்கள் போட்ட அந்த சூழ்ச்சியோட, செந்தில் பாலாஜி அவர்கள் ஆசையோட திருநாவுக்கரசுங்கிறவர் என்ன அணுகி 35 கோடி ரூபா உங்களுக்கு நாங்க தர்றோம், நீங்க தாவேக்கால ஸ்பீக்கருக்கு எதிராக நாங்க ஒரு தீர்மானம் கொண்டு வந்து கொண்டு வருவோம், அதை நீங்க ஆதரிச்சு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்கு பணம் கொடுக்க முன் வந்ததாகவும், நீ அந்த பணத்தை வாங்கலைன்னா உன்னையும் குடும்பத்தையும் முடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு வழக்கு ஃபைல் பண்றாரு. இந்த வழக்குல திருநாவுக்கரசை ஜூலை 1ஆம் தேதி சென்னை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப ஜூலை 1ஆம் தேதியே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த சூழ்நிலைகள்ல இந்த வழக்கு பதிவு செஞ்சு அது முன்னால போய்கிட்டு இருக்கு. இன்னும் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் ஆகல. இந்த வழக்கு சம்பந்தமாகத்தான் இப்ப அந்த விஜயன் அப்படிங்கிற புதிய தலைமுறையை சேர்ந்த எடிட்டர்னு சொல்றாங்க, அவரை கூப்பிட்டு, நியூஸ் எடிட்டர் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப இது என்னங்க பெரிய விஷயம், போலீஸ் ஒருத்தர் கூப்பிட்டு விசாரிக்க கூடாதா அப்படிங்கிறது ஒரு இயல்பா எழக்கூடிய ஒரு கேள்விதான். போலீஸ் விசாரிக்க கூடாதுன்னு யாருமே எங்கேயுமே தடுக்கல, சட்டத்திலையும் அப்படி சொல்லவும் முடியாது. அப்போ நீங்க சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சு பார்க்கணும். ஜூலை 1ஆம் தேதியே திருநாவுக்கரசு அரெஸ்ட் ஆயிடுறாரு. இப்ப என்ன சொல்லி போலீஸ் விசாரணைக்கு அவரை கூப்பிடுறாங்கன்னா, திருநாவுக்கரசோட போன்ல வந்து அந்த கான்ஸ்பிரசி, அதாவது இந்த பண பரிமாற்றமா நடக்கும்னு பேசிட்டு இருந்த காலகட்டங்கள்ல விஜயனும் தொடர்பு கொண்டு இருக்கிறாரு, அவங்க மெசேஜ்லாம் இருக்கு, அதனால விஜயனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திருநாவுக்கரசு எப்ப அரெஸ்ட் பண்றாங்க, ஜூலை 1ஆம் தேதி திருநாவுக்கரசு அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு அப்பவே ஒரு போலீஸ் இதுல கிடைச்சிருக்கும், அவரோட ஓபன் பண்ணி நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. அப்பவே உங்களுக்கு விஜயனோட ஒரு தொடர்புல இருந்ததுதான் தெரிஞ்சிருக்கும். அப்ப இப்ப ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அப்பவே நீங்க விஜயனை கூப்பிட்டு நீங்க வந்து விசாரிச்சிருந்துருக்கலாம். அதுக்கு பதில இப்ப ஏன் நீங்க வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறீங்க? அப்ப அந்த காலக்கெடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த வழக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எவிடன்ஸ் நீங்க சொல்றது விசாரிக்கிறது வந்து நீங்க அக்சசரின்னு சொல்லி மாதிரி விசாரிக்கிறீங்க, அதுக்கு இவருக்கும் சம்பந்தம் இருக்கிறதான்னு கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க. அப்ப போலீஸ் ஒருத்தர் எப்படி விசாரிப்பாங்க அப்படின்னா, சம்மன்ஸ் கொடுத்து ஒரு நாளோ நாளைக்கோ நாளாண்டிக்கோ வாங்க, 2 நாள் கழிச்சு வாங்க, அப்பியர் ஆகுங்கன்னு சொல்லி போலீஸ் விசாரிப்பாங்க. 2-3 நாள் கூட இருக்கலாம், 4 நாள் இருக்கலாம். அப்போ இன்ஸ்பெக்டரோட வசதியெல்லாம் பார்த்து அவர் விசாரிப்பாரு. அந்த தேதியில் அவங்க சம்மன் வாங்கினவங்க அப்பியர் ஆவாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து விசாரணையில சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை இருக்குமோ போலீஸ் எடுக்கும். இதான் நடைமுறை. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு பாருங்க, ஜூலை 15ஆம் தேதியே அவர் சம்மன்ஸ் கொடுத்து 15ஆம் தேதி 10 மணிக்கு என்ன வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பாருங்க, ட்ரிப்ளிகேட் போலீஸ் ஸ்டேஷன்ல பாருங்க, 15ஆம் தேதி கொடுத்து உடனே விசாரிக்கிறாங்க. 15ஆம் தேதி 10 மணிக்கு போறவரை 10 to 12 வரைக்கும் விசாரிச்சுட்டு 16ஆம் தேதி அதிகாலையில் அனுப்புறாங்க. திருப்பி 2 மணிக்கு போன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி அவரோட போனை பறிமுதல் பண்றாங்க. அப்ப அவசரமா ஏன் சம்மன்ஸ் கொடுக்கணும்? இங்க ஓடி போறக்கூடிய நபர்கள் இல்லையா, ஒரு தொலைக்காட்சியில இருக்கிறாரு, உலகம் அவரை பார்க்குது. அப்போ அப்ஸ்காண்டிங் உள்ள வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்ப நீ அவசரப்பட்டு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நோட்டீஸ் கொடுத்தீங்கனாலே, நோட்டீஸ் கொடுக்குற வரைமுறையே என்னன்னா, கொடுக்குறவருக்கு அப்பியராக டைம் இருக்கணும். வந்து உடனே அப்பியராகன்னு சொல்றது ஒரு மனுஷனை வந்து அப்படி நீங்க அவசரப்படுத்தக்கூடாது. அப்ப ஏன் அப்படி 15ஆம் தேதியை கொடுத்து 15ஆம் தேதி அப்பியராகன்னு சொல்றாங்க? ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? 15ஆம் தேதி அந்த விஷயம் தெரிய வருது போலீஸுக்கு, என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா 1ஆம் தேதி நீங்க சொல்லணும் திருநாவுக்கரசு அரெஸ்ட் பண்ணிடுறீங்க. அப்ப ஏன் 15ஆம் தேதி வரைக்கும் வச்சு நீங்க விஜயனை கூப்பிடுறீங்கன்னு ஒரு கேள்வி எழுது. அப்ப 1ஆம் தேதிக்கும் 15ஆம் தேதிக்கும் இடையில சில சிக்னிபிகன்ட் சம்பவங்கள்லாம் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. மிக முக்கியமான 2 பெரிய விஷயங்கள் நடக்குது, நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று, நாகர்கோயில்ல சிறைச்சாலையில வச்சு, ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சு நீதிமன்ற காவலில் இருந்த சபரிவர்மன் என்ற ஒரு மாற்றுத்திறனாளர் அடித்தே கொல்லப்படுகின்றார். அப்ப கஸ்டோடியல் டெத் 1. இதெல்லாம் விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், அரசாங்கத்துக்கு நேரடியா பழி கூடுற விஷயம், பழனி தண்டாயுதபாணி சாமி கோயிலோட அந்த நிலத்தை அபகரிக்க முறிந்து சில பேர் அதை ரெஜிஸ்டர் பண்ணது, ஆர்டர் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு அந்த நிலத்து மேல தடை இருந்தும் ஆர்டர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்ப இந்த 2 வழக்கும் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குது. சாதாரண நெருக்கடியில் மிகப்பெரிய நெருக்கடி. அப்போ புதுசா இந்த வழக்கும் இல்ல, இந்த வழக்கு இருக்கு இல்லையா, இந்த லஞ்சம் கொடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு முயற்சி பண்ணாங்க. இந்த வழக்குல வேற யாரும் நீங்க விசாரிச்சீங்கன்னா ஒரு பெரிய சென்சேஷனலைஸ் ஆகாது. நீங்க நல்லா பாருங்க, ஒரு சாதாரண விஷயத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் டைவர்ஷன் அப்படின்னு.
ஒரு கீர்த்தனா அவர்கள் போய் அந்த ஸ்கூல்ல போய் அந்த பிள்ளை வாட் இஸ் யுவர் ஃபாதர் கேட்ட விஷயத்தை வச்சு அழகா சரத் அவர்கள் மினிஸ்டர் சரத் அவர்கள் விஷயத்தை அழகா டைவர்ட் பண்ணிட்டாங்க. இப்ப மினிஸ்டர் சரத்தை பத்தி யாரும் பேசுறதே இல்லை. அப்ப என்னாச்சு, அந்த விஷயம் மறைஞ்சு போச்சு. ஆனால் இது சாதாரணமாக மறைக்கக்கூடிய விஷயம் இல்லை. மிகப்பெரிய 2 விஷயங்கள் நடந்திருக்கு. பழனி, தமிழகத்திலே மிக பிரசித்தமான பழனி கோயிலோட நிலம் அபகரிக்கப்பட்டிருக்கு. குற்றச்சாட்டுக்கு நேராக தாவேக அரசு மேல இன்று குற்றச்சாட்டப்படுகிறது. ஏன்னா நடந்த விஷயங்கள் எல்லாம் எங்க இருந்தோ ஒருத்தரை கொண்டு இங்க சப் ரெஜிஸ்ட்ராரா போட்டு அந்த ஒரு நாள்ல அவரை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்ப எல்லாருமே இதில் எல்லாரும் சம்பந்தப்பட்டிருப்பார்களோன்னு ஒரு சந்தேக கணை இன்று அவர்களை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கின்ற நேரத்துல பெருசா ஏதாச்சும் ஒரு டைவர்ஷன் வேணும். அது மட்டும் இல்ல, சபரிவர்மன் இறப்பு இரண்டும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கடுமையான நெருக்கடி கொடுக்குது. அப்புறம் சாதாரண ஒரு டைவர்ஷனை கொடுத்தீங்கன்னா மக்கள் அதை பார்த்து திசை திருப்ப மாட்டார்கள். அப்போ சில பேர் அவங்களுக்கும் மீடியால ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் மீடியால அட்வைசர்ஸ் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, அப்போ மீடியாவே இதை பிரபலப்படுத்தி கொண்டு போற அளவுக்கு இப்ப என்னப்பா தப்பு இருக்கு, அவங்க ஆளுக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டா சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்தா தான் நம்ம இந்த விஷயத்துல திசை திருப்ப முடியும்னு சொல்லி மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு நபரையே இந்த வழக்கில் இழுத்து உள்ள கோர்த்து விட்டோம்னா மீடியால கொஞ்ச நாளைக்கு அதே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பழனி வழக்கும் சபரிவர்மன் அடித்துக் கொள்ளப்பட்ட வழக்கும் பின்னால போயிடும். ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு பின்னால இருக்குன்னு எல்லாரும் சொல்றவங்க சொல்றாங்க. அப்போ அதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கா, நிச்சயமா இருக்கிற மாதிரிதான் வெளிப்புறமா தெரியுது. ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி திருநாவுக்கரசு அரெஸ்ட் ஆறாரு, அவர் மொபைல் எல்லாம் கிடைச்சிருது. உண்மையாவே அந்த வழக்கில் உங்களுக்கு விசாரிக்க வேண்டும் என்று எண்ணம் வந்தால் 1 வாரம் எடுத்துக்காங்க. ஜூலை 7, 8 நீங்க விசாரிச்சு முடிச்சிருந்துருக்கணும் மத்தவங்களை. இவ்வளவு நாள் கழிச்சு கரெக்டா இந்த சமயத்துல அது உடனே சமன் கொடுத்து உடனே போலீஸ் வாங்கன்னு சொல்றது, இந்த விஷயம் பெருசாகிட்டு இருக்கு. இதை நம்ம பெரிய லெவல்ல டைவர்ஷன் பண்ணணும். அப்போ ஒரு பத்திரிகையாளரை கொண்டு நம்ம விசாரிச்சு ஏதாச்சும் உள்ள எழுத்து போட்டோம்னா பத்திரிகைகள் அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. பத்திரிகை சுதந்திரம் பறி போன ஒரு எடிட்டரை விசாரிக்கிறாங்க, அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு என்ன சம்பந்தம் சொல்லி பத்திரிகையாளர்களே முன் எல்லாருமே அவங்க அந்த விஷயத்தை தலையிடும் போது, அந்த விஷயத்துக்குள்ள போகும்போது மற்ற 2 முக்கியமான விஷயமான சபரிவர்மன் அவர்கள் மரணமும் பழனி லேண்ட் அந்த விவகாரமும் பின்னுக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பிளான் தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் இருக்கிற மாதிரி தான் இதுல தெரியுது. அப்போ நீங்க இதுல யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா, எடிட்டர் ஒரு பத்திரிகையில ஒருத்தர் வேலை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலயே அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற நான் சொல்ல வரல. ஆனா ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்காருங்கிறதே அவர் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் நீங்க சொல்ல முடியாது. அப்போ நீங்க அவருக்கு இந்த வழக்கில் உங்களுக்கு சொல்றேன், இந்த வழக்கில் அவர் அப்ஜெக்ஷனபிள் கமெண்ட்ஸ் அவர் அனுப்பியிருக்கிறான்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்றீங்க. அப்போ அந்த அப்ஜெக்ஷனபிள் கமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தாருன்னா நீங்க தைரியமா அரெஸ்ட் பண்ணிருக்கணும். அப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணலைன்னா நீங்க சொல்ற எல்லாத்துக்குமே சந்தேகம் வருது. அப்படி இல்லைன்னா இந்த விஷயம் திசை திருப்பதுக்கு தான் நீங்க பண்றீங்கன்னு எதிர்கட்சிகளுக்கு மேல வைக்கிற குற்றச்சாட்டு உண்மையா இருக்கிற மாதிரி தான் இதுல இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, அவரு டிவியில ஒரு ப்ரோக்ராம், டிவியில டிபேட்ஸ் எல்லாம் ஆங்கர் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு நடுநிலையாளர் அவரை நீங்க கொண்டு இப்ப நீங்க நிப்பாட்டும் போது டிவியில ஒரு மீடியால இருக்க ஒரு பர்சனாலிட்டி மேல நீங்க ஒரு சார்ஜ் சொல்லும் போது, ஒரு அலிகேஷன் சொல்லும் போது நிச்சயமாக பிரஸ் கிளப், பேப்பரா இருக்கட்டும், நியூஸா இருக்கட்டும் எல்லாரும் அவருக்கு ஆதரவா வருவாங்க. குறிப்பா டிவி சேனல்கள்லாம் வரும். இந்த விஷயங்கள்ல எங்க பெருசா டிபேட் பண்ண போறோம், டிவியில டிபேட் பண்ண போறோம். அப்போ டிவியில இந்த விஷயத்த நீங்க ஒரு எடிட்டர் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நம்மால ஒருத்தரை பிடிச்சிட்டாடான்னு அவங்க முழு வீச்சுல ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அதைத்தான் பேசுவாங்க. அப்போ இந்த விஷயம் கம்ப்ளீட்டா டைவர்ட் ஆயிரும் அப்படிங்கிற உங்க ஸ்ட்ராட்டஜி இதுல நல்லா தெரியுது. அப்போ போலீஸ் இதை ஏன் இந்த சமயத்துல பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது டைமிங் ரொம்ப முக்கியம். போலீஸ் பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்ல. ஒரு விஷயத்தை வாங்கி அந்த 1ஆம் தேதி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி இவ்வளவு நாள் நீங்க டைம் எடுக்கும் போது அந்த டைம் டிலேவை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ டைம் டிலேக்கான ஒரே காரணம், ரீசனபிள் காரணம் என்னன்னு தோணுதுன்னா இந்த 2 விஷயங்கள் தான் நமக்கு தோணுது. வேற எந்த விஷயங்களும் நடக்கல இடையில. ஒரு அரசாங்கம் அப்போ தன்னோட தவறுகளை மறைக்கிறதுக்கு புதிய விஷயங்களை இருக்குதோ இல்லாத ஒரு விஷயத்தையோ கிளப்பி விட்டு அதை பெருசாக்கி அதை மீடியா கையில இவங்களே தூக்கி அல்வா மாதிரி கொடுத்து மீடியாவை அதை பாஞ்சு போய் பிடிச்சி உண்மையான விஷயங்களை விடுறது இந்திய அரசியல்ல வரலாறுலயே புதுசு கிடையாது. ஆனா இதை புதிய லெவல்ல வேகமா பண்றதுல கொண்டு போறதுல மத்தியில் இருக்க பாஜக அரசே இந்த தாவேக அரசு மிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப சாதனைகள் என்று உங்களால் ஒன்று காமிக்க முடியவில்லை, நாங்க எதுவும் பெருசா சாதிக்கல, அதே சமயத்தை சாதிக்காம எங்க மேல குற்றச்சாட்டுகள் வருது அப்படிங்கும் போது அதை திசை திருப்பதுக்கான ஒரு அருமையான ஒரு முயற்சி தான் இந்த புதிய தலைமுறை விஜயன் அவர்களோட என்கொயரி அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப புதிய தலைமுறை இதுக்கு முன்னாடியே இவங்க மேல புதிய தலைமுறை டிவியை கட் பண்ணிட்டாங்க ஒரு நாள் அப்படின்னு ஒரு அலிகேஷன் எல்லாம் இருந்துச்சு. இப்ப எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த விஷயத்துல இவரை கூப்பிட்டு விசாரித்தோம் என்றால் நமக்கு ஒரு பெரிய திசை திருப்பல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல செய்யப்பட்ட ஒரு காரியம் போலதான் இது தோணுது. அப்ப பழனி தண்டாயுதபாணி சாமி கோயில்ல உள்ள நிலம்
இப்ப சிபிசிஐடி விசாரணையில இருக்கு. ஹைகோர்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை செல்லாதுன்னு சொல்லி ஹைகோர்ட்ல டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் போட்டாங்க. அப்படி நீங்க பண்ணியிருந்திருக்க முடியாது, தவறுன்னு சொல்லி அந்த சேல் டீடே செட்டசைட் பண்ணி ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் போட்டாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த விஷயம் ஹைகோர்ட் வரைக்கும் போயிருச்சு. விஷயம் பூதாகரமா வெடிச்சிருச்சு. எப்படி ரெஜிஸ்டர் பண்ணீங்கிற விஷயம் பூதாகரமா வெடிச்சிருச்சு. ஜுடிஷியல் நாலேஜுக்கு அது போயிருச்சு. ஆனா இது ஒரு அமைதியா இது எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எப்போதும் கோயில் விஷயம்னா தையா தக்கான்னு குறிக்கிற பிஜேபி அவ்வளவா பெருசா ஒன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்க கிட்ட நான் எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்ப்போ பிரதிகாரமோ வரவில்லை. ஏன் அப்படின்னு புரியல. அப்போ இந்த டாக்டிக்ஸ் இவங்க பண்ற இந்த டாக்டிக்ஸும் பிஜேபி டாக்டிக்ஸ் மாதிரியே இருக்குது. அப்போ பிஜேபி உடைய ஒப்புதல் நான் சொல்ல மாட்டேன், அவங்களோட பிளெஸிங்ஸும் நான் சொல்ல மாட்டேன். இது தவறு அவர்களுக்கு தெரியாம நடந்தாலும் அதை முழுமையாக அரசியல் படுத்த பிஜேபி விருப்பப்படவில்லையோங்கிற மாதிரி தான் இது இருக்கு. அப்ப தாவேகா அரசுக்கும் பிஜேபிக்கும் என்ன மறைமுக சம்பந்தம்? பிஜேபியோட ஒரு மறைமுகமான ஒரு ஏஜெண்டா தான் தாவேகா வேலை பார்க்குன்னு சொல்றதும் இது உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வெளியில வருது. என்ன இருந்தாலும் இந்த நேரத்தில் புதிய தலைமுறை விஜயனை கூப்பிட்டு விசாரிக்கிறேன் என்ற பெயரில் போலீஸ் செய்தது ஒரு திசை திருப்புவதற்கான முயற்சியாகத்தான் தோன்றுகிறது. வேறொன்றுமில்லை. மீண்டும் சந்திப்போம்.